நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு நான் கடைசியில் சொல்கிறேன். சரியா? அது கடைசியில் சொன்னால் அது நல்லா இருக்குன்னு சொல்ல நான் நினைக்கிறேன். நான் போன வாரம் முடிந்த வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தேன் பைபிள் ஸ்டடியில். இன்னைக்கு நாளினுடைய செய்தி முடிந்த பைபிள் ஸ்டடியோடு கூட அல்லது நம்ம ஏறக்குறைய ஒரு 5-6 வாரங்களாக தியானித்து வருகிற கலாத்தியர் 2:20 அடிப்படையில் இருக்கும் என்று நான் சொல்லியிருந்தபடி இந்த நாளிலும் அவ்வாறாகவே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். கலாத்தியர் 2:20 முதல் பகுதி, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் பிழைத்திருக்கிறார், நான் இருக்கிறார். அதோட முடிப்போம். இந்த காரியத்தை நாம் விரிவாக பைபிள் ஸ்டடியில பார்த்து கொண்டு இருக்கிறோம். கீழே எல்லாரும் நம்ம ஷூ கழட்டி வைக்கிறோம் இல்லையா, அங்க 2 ஒயிட் போர்ட் இருக்கும். அந்த ஒரு ஒயிட் போர்ட்ல நம்ம எந்தெந்த காரியங்களை பிரேக் டவுன் பண்ணி த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவனுடைய கோட்பாடுகள் என்ற அடிப்படையிலே கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார் என்று சொன்னால் கிறிஸ்துவின் கோட்பாடுகள் எனக்குள்ளாக இருக்கணும். அவைகள் என்ன என்று ஒரு 13 பட்டியலை போட்டு இப்போதான் வெற்றிகரமாக 2 பாயிண்ட் முடிச்சிருக்கிறோம். இன்னும் 11 இருக்குது. ஆமென். அதில் ஒரு தொடர்ச்சியாக போன வாரம் பார்த்த காரியத்தை நம் பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். இதோட கூட தொடர்புள்ள இன்னொரு வசனம் ரோமர் 8:29. ஆமென். என்ன? நாம் அவரை போல மாறுவது அவருடைய சித்தமா இருக்கிறது. சரியா? தொடர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. சரி, இப்ப நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். பல வாரங்களாக நான் நினைக்கிறேன், இந்த வருடம் முழுவதும் 8வது மாதம் வந்து ஆயிற்று, கிறிஸ்துவ போல நாம் உருமாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தொடர்ச்சியாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இல்லையா? ஆமென். உண்மைதானே? அப்ப எனக்கு ஒரு கேள்வி. நமக்கு இயேசுவை போல உருமாற வேண்டும் என்றால் எந்த இயேசு? ஒன்று உலகத்திலே 33 வருடம் வாழ்ந்த இயேசுவா அல்லது உயிர்த்தெழுந்த இயேசுவா? எந்த இயேசுவாக மாற உங்களுக்கு எனக்கும் விருப்பம்? உலகத்தில் அவர் முழுக்க முழுக்க மனிதனாக இருந்தார். அவர் தேவன், ஆனால் உலகத்திலே முழுக்க மனிதனாக இருந்தார். உயிர்த்தெழுந்தவர், அவர் தேவாதி தேவன். அல்லேலூயா. அப்ப எந்த இயேசு? யாராவது பதில் சொல்றீங்களா? கேள்வி புரியுதா இல்லையா? முதல் உள்ள இயேசு. என்ன சொன்னீங்க? போத். ஓ, அது நல்ல பதில். ரெண்டும் தான். ஆமென். கர்த்தருடைய சாயல் நமக்கு 2 விதத்திலும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அடுத்த கேள்வி கேட்கிறேன். இப்ப ரெண்டும்னா, இப்ப நீங்க சொன்னீங்க உலகத்தை வாழ்ந்த இயேசு. எஸ், இஸ் ஆல்சோ ரைட் ஆன்சர். இப்ப என்னன்னா, உலகத்துல இயேசு வாழ்ந்தார் இல்லையா? அவர் 30 வயசுல வானத்திலேருந்து குதிச்சு வரல. அவர் குழந்தையாகி பிறந்து வாழ்ந்து 30வது வயதிலே ஊழியத்திற்கு வந்தார். அப்போ நம்ம இயேசுவை போல மாற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் அவரை பறித்து அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய சுபாவம், அவர் குறித்து வேதத்தில் எங்கெங்கெல்லாம் எழுதி இருக்குதோ அது நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ். ஆமென். போன வாரம் ஒரு முக்கியமான வசனத்தை தியானித்தோம். எபேசியர் 4:11.
அதிலே நம்முடைய விசுவாசத்தின் அளவு யாரோட ஒப்பிடணுமா? இயேசுவோடு ஒப்பிட்டு அவர் அளவுக்கு நாம் வளர வேண்டும் என்று வேதம் கற்பிக்கிறது. அப்படி இருக்க இன்று ஒரு வித்தியாசமான கோணத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இப்போ உலகத்திலே வாழுகிற இயேசுவை போலவும் நாம் உருமாற்றப்பட வேண்டும். அவருடைய குணாதிசயம் எனக்கு வேண்டும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பிறப்பிலிருந்து அவருடைய மரணம் மட்டும் நாம் அவரிடம் என்ன கற்றுக்கொள்கிறோமோ அதே போல் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதான் சுருக்கம். அப்ப எல்லா ஸ்டேஜ்லயும் அவர் பிறந்ததிலிருந்து அவர் சிறுவையில் மரணம் மட்டும் உலக பிரமாண காரியத்திலே பார்க்கும் பொழுது நாம் அதிலிருந்து எதை கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் அதே போல நாம் மாற வேண்டும். அதிலே கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும் என்றால் மிக முக்கியம். இந்த வார்த்தைகளை கவனித்து கேளுங்க. நாம் இயேசுவை போல மாறணுமா அல்லது கிறிஸ்துவை போல மாறணுமா? குழப்பமா இருக்கோ? ஓகே. இயேசு என்றால் அநேக இயேசு உண்டு. சரியா? என்னுடைய உறவினர் ஒருத்தர் இருக்கிறாரு தமிழ்நாட்டில். அவரை பற்றி நன்மையாக சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் பேர் ஜீசஸ் இருக்கிறாரு. இல்லை, இயேசு வேற, ஜீசஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு எங்கள் சொந்தக்காரர். ஆனால் ஜீசஸுக்கு அவருக்கு சம்மதமே இல்லை. சரியா? அப்போ என்ன செய்யணும்? இயேசுவா கிறிஸ்துவா? இப்ப இயேசு உலகத்துக்கு பிறந்தார். அவர் எப்ப கிறிஸ்துவா மாறினார்? இது நியாயமான கேள்வியா இல்லையா? அவருக்கு பேர் இயேசுன்னு தானே வச்சாங்க. அவர் எப்போ கிறிஸ்துவா மாறினார்? மறுபமானாரு? இல்ல இல்ல. ஞானஸ்தானமா? இல்ல. மரித்து உயிர் தெழுந்த பிறகு வேற என்ன சொன்னீங்க? உயிர் தெழுந்த பின்பு. சரி, ஒரு வசனம் படிப்புமா? லூக்கா எழுதுன இல்லை, இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான வேத பகுதிகள். நம்ம இதை ரொம்ப கவனிக்கிறது இல்லை. வேதத்தை வாசிக்கும் பொழுது அது நம்ம ரொம்ப கவனிக்க மாட்டோம். தெரிஞ்சது தானே அப்படின்ட்டு போயிடுவோம். தெரிஞ்சதையே நம்ம மறுபடியும் மறுபடியும் படிக்கும் பொழுது இன்னும் கர்த்தர் அதிக வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். சரியா? இப்போ லூக்கா 2வது அதிகாரத்துல முதல் அதிகாரம் யோவான் ஸ்நானகனை குறித்து சரித்திரம், மரியாளினுடைய அழைப்பு, இதை குறித்து பேசுகிறது. 2ஆம் அதிகாரம் லூக்கா 2ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, அவருடைய சரித்திரம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவை 8ஆம் நாள் அன்று விருத்த சேதனம் செய்வதற்காக ஆலயத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். அங்கே சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அங்கு கர்த்தருடைய தேவாதி தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். சைமன், சிமியோன் என்ற ஒரு நபர். 25வது வசனம் நான் வாசிக்கிறேன். லூக்கா 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வறுக்க காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தான். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. என்ன அறிவிக்கப்பட்டிருந்ததா? கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் மட்டும் என்ன செய்வ? நீ உயிரோடு இருப்ப. அப்ப சிமியோன் கண்ட இயேசுக்கு என்ன வயசு? அப்புறம் பார்த்தோம்னா அவர் சந்திக்கிறார். இயேசு குழந்தையை அவர் பார்க்கிறார். எத்தனை வயசு இயேசுவுக்கு? சம்பவம் நடக்குது. என்ன வயசு? 8 நாள். குழந்தை பிறந்து 8 நாள். அப்போ தேவன் பரிசுத்த ஆவியினாலே
சிமியோனுக்கு ஒன்னு சொல்லியிருக்கிறார், என்ன? நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை காண்பாய். அப்ப இயேசு எப்பயிலிருந்து கிறிஸ்து? பிறந்ததுல இருந்து அவர் கிறிஸ்து தான். ஃபாலோ பண்ண முடியுதா? இல்ல நீங்க பார்க்கறதெல்லாம் என்னமோ தப்பா போதிக்கிற மாதிரியும், இல்ல எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு தான், சும்மா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது அப்படின்னு. எனக்கு மட்டும், நான் மட்டும் தான் கை தூக்குறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கும் பொழுதே கிறிஸ்துவாக தான் பிறந்தார். மெசியா பிறப்பார் என்றுதான் வாக்கு தத்தம். இயேசு பிறப்பார் என்ற வாக்கு தத்தம் இல்லை. கிறிஸ்து மெசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பிறப்பார் என்பது வாக்கு தத்தம். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படி என்றால், நாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்றால் அவரை குறித்து குறிக்கப்பட்டிருக்கிற குறிப்புகள், 8ஆம் நாளை குறித்து குறிக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் நமக்கு வேண்டும். அதுதான் சொல்ல வரேன். ஓகே, நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாம் இயேசுவை போல மாற வேண்டும். நான் எப்படிங்க இயேசுவை போல மாறணும்? நான் ஒரு கேரக்டர் செய்யணுங்க, ஒரு டிராமா நடிக்க போறேன், நான் என்ன ஒரு கேரக்டரா என்ன நியமிச்சுட்டாங்க, நான் இவரை போல நான் நடிக்கணும் அப்படி என்றால், ஒரு சரித்திர ஒரு சரித்திர ஒரு நபர் யார் எடுத்துக்குவோம்? சரித்திர நபர்னா சரி, அப்துல் கலாம், அவரை போல எனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கப்படுகிறது, நான் அவரை போல நடிக்க வேண்டும் அப்படி என்றால், சரி, நல்ல நடிகர் என்ன செய்யணும்? அப்துல் கலாமை பத்தி ஆராய்ந்து பார்ப்பாங்க. அவர் எப்படிப்பட்டவர், அவரோட பேச்சு எப்படி இருக்கும், அந்த சுபாவ கேரக்டராகவே மாறுவாங்க. ஓகே, சினிமாவில் பார்க்குறோம், என்னது, நடிகர்கள் அந்த கேரக்டர் ரோல் அப்படியே செய்வாங்க. சரித்திர கேரக்டராக மாறும் பொழுது அவர்கள் அதே போலவே இருப்பார்கள். சில கேரக்டர்ஸ் நமக்கு எப்படி பதிஞ்சிரும், சில கதாநாயகன் எப்படி பதிஞ்சிரும், உண்மையிலே ஒருத்தர் சரித்திரத்தில் இருந்தார், அவரை போலே பல ஆயிரம் வருடங்கள் பின்பு ஒருத்தர் அவரை போல நடிக்கும் பொழுது அந்த அந்த சரித்திரத்துல சொல்லப்பட்ட பெயர் ஒரு நம்ம நினைக்கும் பொழுது இவருடைய ஞாபகம் தான் நம்ம வரும், இவரோட உடல் பாவனை தான் நமக்கு வரும். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஸோ we need to study well, கேர்ஃபுல்லா பைபிளை படிச்சு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் அவரை குறித்து பேசப்பட்டு இருக்கிறதோ அதை நம் வாழ்க்கையில அத்தியாசப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதுல தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு கிறிஸ்துவ போல 10 குணாதிசயம் இருக்கலாம், 11ஆவது ஒரு குணாதிசயம் பிசாசை போல இருந்துச்சுன்னா அது நமக்கு ஃபெயிலியர். ஆமென். அப்போ ஒரு விஷயத்துல நான் ஒரு காரியம், ஒரு சுபாவம், நான் கிறிஸ்துவ போல மாறுகிறேன். நல்லா கேளுங்க இந்த வார்த்தை, மாறுகிறேன் என்றால், மாறுவது முன்னுக்கு அங்க என்ன சுபாவம் இருந்தது? A devil's character by birth. பிறப்புலே பிசாசனுடைய சுபாவம், பாவத்தின் நிமித்தம் நாம் மாற்றப்பட்டதுனால இப்ப நம்ம எதெல்லாம் புதுசா கற்றுக்கொள்ளுகிறோமோ அது புதிதாக உள்ள வைக்கப்படுகிறது இல்லை, அது மாற்றப்படுகிறது. ஆமென். அப்ப இந்த நாள்ல நம்ம சற்று இயேசு கிறிஸ்து 8 நாளை குறித்து எழுதப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய வயது 8 நாள். 8 நாள் என்ன நடந்தது என்று குறிக்கப்பட்டிருக்கிறதுனால அதை சற்று தியானித்து அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன், வேதம் நமக்கு என்ன கற்பிக்கிறது என்று பார்ப்போம். ஓகே, 8வது நாள் லூக்கா 2:21. லூக்கா 2:21 இயேசு கிறிஸ்துடைய 8ஆம் நாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கற்பத்திலே உட்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதென்னப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கவும்
கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடி காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். என்னது? பிள்ளைக்கு விருத்த சேதனம் 8ஆம் நாள் செய்தார்கள். ஆமென். விருத்த சேதனம் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யப்பட்டது. அப்ப நானும் செய்யணுமா? அப்படி என்றால் அது நமக்கு ஆவிக்குரிய போதனை. கிறிஸ்தவர்களுக்கு விருத்த சேதனம் தேவையா? எஸ், இட் இஸ் நெசசரி. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அது நமக்கு சற்று புதிய வெளிப்பாடோடு கூட கற்றுக் கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். என்ன விருத்த சேதனம் நமக்கு வேண்டும்? கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் வசனங்கள் 11 13 முடிய. Colossians chapter 2 verse 11 to 13. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர் இருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, அப்படி என்று தொடர்கிறது. என்ன இது? நம்முடைய பாருங்க 11வது வசனத்துல சொல்லப்படுகிற 2ஆம் பகுதி, கையால் செய்யப்படாத விருத்த சேதனம். இது எங்கே நடக்கும்? இருதயத்திலே விருத்த சேதனம். ஆமென். தேவையில்லாத காரியத்தை நம்ம இருதயத்திலிருந்து நாம் வெட்டி அகற்றணும். ஆமென். ஹல்லேலூயா. இது நாம் இயேசு கிறிஸ்துவுக்கே விருத்த சேதனம் தேவைப்பட்டது என்றால் நாம் அவரிடம் கற்றுக்கொள்ளுகிறது விருத்த சேதனம் நம் இருதயத்திலே வேண்டும். ஒரு முறையா 2 முறையா அல்ல, நாம் மரிக்கும் அளவும் நம்ம இருதயத்துல இருக்கிற தேவையில்லாத காரியத்தை நாம் அகற்றவர்களாக இருக்க வேண்டும். அது தினந்தோறும் கர்த்தர் நம்மை கிருபை கொடுத்து நம்மை படிப்படியாக மாற்றுகிறார். இன்னைக்கு நமக்கு சரியா தோன்றுகிற காரியம் இன்னும் ஒரு 2 வருடம் கழிச்சு அது எனக்கு தேவையில்லை என்று தோணும். அப்ப நம்ம அதை கழட்டி போடணும், வெட்டிடணும், இருக்கக்கூடாது. இந்த வயசுக்கு எனக்கு தேவை என்று நமக்கு ஒருவேளை தோணலாம். ஆனால் காலம் வளர்ச்சியிலே நமக்கு நமக்கு நல்ல ஒரு கிளியர் வரும். என்ன இது தேவையில்லை, ஆவியானவர் பேசுவார். அப்ப நம்ம அதை அகற்றணும். அப்ப இது ஒரு முறையா இல்லை, நாம் கர்த்தரிடம் போய் சேரும் வரைக்கும் இந்த இருதயத்தில் இருக்கிற விருத்த சேதனம் அவசியம். ஆமென். எனக்கு இது இல்லைங்க, எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் சாயல். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது பார்ப்போம். அடுத்து இயேசு கிறிஸ்துவை பத்தி எங்க குறிக்கப்பட்டிருக்குது? எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? 8வது நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அவருடைய 12வது வயதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று பார்ப்போம். லூக்கா 2 43 52 வரைய. லூக்கா 2 43 52. நான் சரியா இல்ல, ரைட். எஸ். பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாது இருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்தில்
அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதக நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறு தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நசரேத்திலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ் படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் இதுல என்னென்னலாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து என்னவாம், 46வது வசனத்துல பாருங்க, அவர் தேவாலயத்தில் போதக நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார். வார்த்தையானவர், உலகத்தை சிருஷ்டித்தவர் என்ன செய்கிறார்? போதகர்மார், டீச்சர்ஸ், அவங்க கூட உட்கார்ந்து கேட்டு என்ன செய்யறாரு? கேள்விகளை கேட்டு கற்றுக்கொள்ளுகிறார். எத்தனை பேர் அப்படி செய்யறோம்? இருக்கிறீங்க ஒரு சிலர், எனக்கு தெரியும், என்ன பார்ப்பீங்க, கேட்பீங்க, பட் நாட் ஆல். இது வேணும். கிறிஸ்துவ போல மாறணும்னா இது நமக்கு வேண்டும். என்னுடைய 50 வயது, கர்த்தருக்கென்று நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்பு கர்த்தரை தேர்ந்தெடுத்தார், ரட்சிக்கப்பட்டேன். அதிலிருந்து அநேகர்கிட்ட கேட்பேன், பைபிள் என்ன படிக்கிறீங்க? இப்போ மத்தேயு ஆரம்பித்தேன், புரிய மாட்டேங்குது, நிப்பாட்டிட்டேன், மறுபடியும் இல்லை. என்கிட்ட ஒரு 100 பேர்கிட்ட அந்த பதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த 100 பேரும் எது புரியலன்னு கேட்டதில்லை. எல்லாம் தெரியும்னு இல்லை, கேட்கலாமா இல்லையா? இது வரைக்கும் படிச்சுட்டேன், எனக்கு இது புரியல. நோ. ஆனா ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சார்? அவரை நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? என்ன மாற வேண்டும்? என்ன ஏதோ சொல்லுகிறது? அவர் தேவாலயத்தில் போதக நடுவிலே உட்கார்ந்து இருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும். அல்லேலூயா. ஒரு அவரே பேசுறோம், ஒரு பேர் இல்லை 2 பேர் வந்து கேட்பீங்க, இது கொஞ்சம் விளக்கம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம். இல்லை, இது இன்னைக்கு இது ஆக்சுவலி நான் ப்ரிப்பேர் பண்ணல, கர்த்தர் பயந்து சொல்றேன். இது இப்போ ஆவியான நடத்தி கொண்டு இருக்கிறது. வளர்ச்சி வேண்டும். ஆமென். வளர்ச்சி வேணும். நான் விசுவாசத்துல வளர்ந்த நாட்கள்ல நான் ஆவிக்குரிய சபையில இல்லை. நான் வளர்ந்ததெல்லாம் போதகர்களுடைய செய்தியை கேட்டுதான். எங்க எல்லாம் இந்தியா தேசத்தில் இருக்கிற, வெளிநாடுகளில் இருக்கிற போதகர்கள் தான் அவங்களை தொடர்பு கொள்ளவே முடியாது. ஏதாச்சும் ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா பதில் கிடையாது. கர்த்தர் காத்திருக்கணும். ஆமென். கர்த்தர் கிருபையில இன்னைக்கு நான் இருக்கிறேன், பாஸ்டர் இருக்கிறாரு, தாராளமா நீங்க கேட்கலாம், புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். எல்லாமே நான் கற்றுக் கொடுப்போம் இல்லை. ஒரு அநேக நேரத்துல விசுவாசிகள் கேட்கிற கேள்வியில நாங்கள் புதிய காரியங்களை கற்றுக்கொள்வோம். அந்த ஏங்கல்ல பார்த்திருக்க மாட்டோம். சரிதான பாஸ்டர்? சில காரியம் நம்ம அந்த ஏங்கல்ல பார்த்திருக்க மாட்டோம். கேள்வி கேட்கும் பொழுது அது உங்களுக்கும் ஆசீர்வாதம், எங்களுக்கும் ஆசீர்வாதம், எல்லாருக்கும் ஆசீர்வாதம். பைபிளை படிச்சு புரியல அப்படின்னா அங்க கேள்வி இருக்குது. மஸ்ட் கம் பேக் டு ஆண்டவர் இயேசுவினுடைய கேரக்டர். போதகர்கிட்ட உட்கார்ந்து பொறுமையாய் உலகத்தை படைத்த தேவன் அவர் செய்கிறார் என்றால் நாம் எம்மாத்திரம்.
ஆமென். அடுத்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? அவரை போல் நம்ம எதிரே மாற வேண்டும் என்றால் 49 அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? இயேசு என்ன செய்தார்? 12 வயதுல அவர் பிதாவின் காரியங்களிலே ஈடுபட்டாராம். இப்ப நம்ம என்ன செய்வோம்? நம்ம கிட்ட இருக்கணும் ஒண்ணு, என்ன நம்ம வாழ்க்கையில பிரதான நோக்கம் பிதாவின் காரியங்கள்ல நான் ஈடுபட வேண்டும். ஏன்னா அநேக அலுவல் உண்டு, ஆனா பிரதானம் என்ன? பிதாவினுடைய அலுவல், த கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள காரியங்களை நான் ஈடுபடுகிறேனா? என்ன பிரயாசம் நான் செய்கிறேன் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து இதுல என்ன கற்றுக்கொள்கிறோம்? 52வது வசனம், அது ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்கும். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆங்கிலத்தை போட்டிருக்குது இன் ஃபேவர் ஆஃப் காட் அண்ட் ஃபேவர் ஆஃப் மேன் போட்டிருக்குது. ஆமென். நாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணுமாம், மனிதர்களுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்க்கணும். அப்படி என்னன்னா, மனிதனுக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கைனா உலக பிரமாண வாழ்க்கை அல்ல, ஆனால் நல்ல ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கை. ஆமென். நமக்கு அடுத்து இருக்கிற முதல் மனிதன் யார்? நம்ம கூட இருக்கிறவர்கள் தான். கணவன் மனைவி, கணவனுக்கு ஏற்ற மாதிரி மனைவி, மனைவிக்கு ஏற்ற மாதிரி கணவன், பெற்றோருக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி பெற்றோர், அக்கம் பக்கம் வீட்டில் உள்ளவங்க, நண்பர்கள், இவங்க மத்தியில எப்படி இருக்கணும்? சரியான ஜீவியம், ஃபேவர் ஆஃப் மேன். நம்ம மனிதர்கள் கூட நல்ல வாழ கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் தேவனுக்கு நேராக நம்ம நல்லா வாழ முடியும். அடிக்கடி சொல்லுவேன் பிள்ளைங்கள்ட்ட, எந்த கண்களுக்கு தெரிந்த காரியத்துக்கு உங்களால கீழ்ப்படிய முடியலன்னா மறைவா இருக்கிற தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிய போறீங்க? ஆமென். ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சரி, நான் கொஞ்சம் சீக்கிரம் போறேன். மைய கருத்துங்கள்ல இன்னும் கொஞ்சம் போவோம். அடுத்து 30லேருந்து 33 வரைக்கும் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நடந்தது என்ன? உபத்திரவம், ஊழியம், அற்புதம், அடையாளங்கள், உபத்திரவம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதோடு கூட மரணம். அது வரைக்கும் அதுதான் கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ரெசரக்ஷன், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நடக்குமா? நிச்சயம் நடக்கும். சரி, நம்ம இன்னும் அடுத்த கட்டத்திற்கு போவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நான் கேட்டிருந்தேன் மத்தேயு 2:23. நான் கேட்பேன், வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேருக்கு விடை கிடைத்தது? மத்தேயு 2:23 பைபிள் ஸ்டடியில் கேட்டிருந்தேன், வந்திருந்தவங்களுக்கு தெரியும். என்னது நான் வாசிக்கிறேன். நசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எத்தனை பேர் தேடி பார்த்தீங்க? கிடைக்கல. ஓகே, குட் குட். நீங்க என்ன தேடுனீங்க? நீங்க என்கிட்ட ஒன்று சொன்னீங்க. ஓகே, அது நீங்க சொன்ன வசனம் தான். ஏசாயா 11:1. வேற? சரி, நம்ம பார்ப்போமா? என்னன்னா, இங்க வசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதுகிறார், நசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என்ன ஒரு தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டிலே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாராம். என்ன தீர்க்க தரிசனம்? இயேசு நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். ஓகே, எங்கே, எந்த தீர்க்கதரிசி எப்போ சொன்னார்? எந்த புத்தகத்திலே? 39 புத்தகத்திலே எங்கே எழுதப்பட்டிருக்குது அப்படி என்று கேட்டிருந்தேன். சரியா? எத்தனை பேர் சொன்னீங்க மறுபடியும் இல்ல தெரியல அப்படின்னு? நீங்களாம் சொன்னீங்களே, அதுதான் பதில். தெரியாது. ஆனா
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை எதுவுமே என்னது விரக்தியா போகாது, அதுக்கு பதில் உண்டு. கர்த்தர் நம்மளோட கூட பேசுவாராக. இந்த மாதிரி காரியங்கள் கேள்வி எழும்பும் பொழுதுதான் நமக்கு பைபிள் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறும். சரியா? கிறிஸ்து பிரியமானவர்களே, இப்ப கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இப்போ நசரேத் என்பது மரியாளுடைய ஊர், அவங்களுடைய கிராமம். என்னது? லூக்கா 2:39 பார்க்கலாம். மரியாளுடைய ஒரு கிராமம். அந்த நசரேத் ஊர்ல யாரெல்லாம் போய் குடியேறினார்கள் என்றால், அநேக யூத ஜுடேயா என்ற பகுதியில் இருந்த ஜனங்கள், யூதர்கள், அதாவது யூதா கோத்திரத்தினர் அங்கு சிலர் போய் குடியேறினார்கள். அது சின்ன பட்டணம் அல்ல, சின்ன கிராமம். ஏறக்குறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு 500 குடும்பங்கள் தான் அங்க இருந்திருக்கும். சரியா? ஒரு சின்ன பட்டணம் தான். அது எப்படியாக கருதப்பட்டது என்றால், அது ஒரு முக்கியமற்ற பட்டணம். அது உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு பட்டணம். சில ஸ்காலர்ஸ் சொல்றாங்க அது முழு இஸ்ரேல்லையும் ஒரு மோசமான ஒரு கிராமமா, நொட்டோரியஸ். இப்ப நம்ம கிளாங் எடுத்துக்கிட்டா ஒரு இடத்த சொல்லுவோம் தானே. கிளாங் எடுத்துக்கிட்டோம்னா எதுங்க மோசமான இடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் ஒரு இடம் குறிக்கப்பட்டிருக்கும். அப்படிதானே? இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி சரித்திரத்தில் அந்த நாட்கள்ல நாசரேத் என்பது லெஸ் இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம் அற்ற, நிராகரிக்கப்படுகிற ஒரு கிராமம். சரித்திரம் அப்படிதான் சொல்லுகிறது. சரி, அடுத்து என்ன? அந்த நாட்களிலே ஒரு நபருக்கு பேசும் பொழுது, இப்ப நமக்கு ஒரு கேள்வி என்ன, அவர் நசரேயன் என்று எண்ணப்படுவார் என்று மத்தேயு 2:23 சொல்லுகிறது இல்லையா? அதனால நம்ம கேள்வி எழுப்புகிறது, எங்கே சொல்லப்பட்டது அப்படிலாம் நம்ம தேடி பார்க்கிறோம் இல்லையா? ஏனென்றால் நாம் வசனமாக என்னத்தை படிக்கிறோமோ, நம்ம படிக்கிற பிரகாரம் இதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அப்படிதானே? எப்படி எழுதியிருக்கிறதோ பை வேர்ட் we try to understand. ஆனால் அந்த நாட்களிலே ஒரு பழக்கம் இருந்தது. இன்ஃபேக்ட் இப்பயும் உண்டு, எல்லா நாட்களிலும் உண்டு. பேச்சு வழக்கம் உண்டு. அப்போ அந்த நாட்களிலே யாரை நசரேயன் என்று சொல்லுவார்கள்? 2 இருக்கு. நசரேய விருதம் இருக்கு, அது வேறு, என்னாகமத்தில் இருக்குது. லேவியர் அல்லாதவர்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அழைக்கப்பட்டார்கள், அவர்கள் விருப்பப்பட்டார்கள் என்றால் அவர்கள் நசரேய விரதத்தை கடந்து போனோம். நம்ம நிறைய நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். என்ன, அவங்க திராட்சை ரசமோ அப்புறம் சவர கத்தி படக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்குது அவங்களுக்கு. அது வேறு, நசரேய விரதம் வேறு, அது வேறு, இது வேறு, 2 ஒன்று அல்ல. ஆக்சுவலி தமிழ்ல நசரேயன் போட்டிருக்கு இல்லையா? அது சரியான வார்த்தை நசரத்தூர் இயேசு, ஜீசஸ் ஆஃப் நசரேத். அதுதான் சரியான வார்த்தை. நசரேயன் என்று அது மொழிபெயர்ப்பில் இருக்கிற ஒரு குறைபாடு விடுவோம். எப்படி இருந்தாலும் அந்த 23வது வசனம் சரி. இயேசு நசரத்தூரார் என்று அழைக்கப்படுவார். அப்படி என்றால் அது ஒரு வழக்க சொல். அந்த நாட்கள்ல இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தும் போது அங்க உள்ளவர்கள் விளங்கிக் கொள்வார்கள், ஓ இதுக்கு இதான் அர்த்தமா அப்படின்னு. நம்ம என்ன விளங்கிக் கொள்றோம்? இயேசு நசரத்தூரார் என்று அழைக்கப்படுவார், ஓ அவர் அந்த ஊர்ல இருந்து வந்தவர் ஆகையினாலே அப்படியா அழைக்கப்படுவார். அந்த குறிப்பிட்ட வசனத்தை நம்ம தேடுகிறோம் வேதத்துல எங்க சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி. ஆனா அங்க உள்ளவர்கள் அதை விளங்கி கொண்டார்கள். அதனால பரிசுத்த ஆவியானவர் அப்படி எழுதி வைத்திருக்கிறார். நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, இப்ப நமக்கு ஒரு வழக்க சொல் இருக்குது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, he was last bench student அப்படின்னு வாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த வார்த்தை? அவர் பள்ளிக்கூடத்துல கடைசியில உட்கார்கிற ஒரு மாணவன். என்ன அர்த்தம்?
அருந்த வாளு, படிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அது அர்த்தம். ஆனா அந்த ஒரு வார்த்தை நம்ம லார்ஜ் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் அதுக்கு நம்ம கொடுக்கிற பொருளுக்கும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தமே இல்லை. ஆமா இல்லையா? இருந்தாலும் நமக்கு விளங்குது, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் நமக்கு விளங்குது. அதே போல் அந்த நாட்களிலே இவர் நசரத்தோர் அப்படி சொன்னா அவங்களுக்கு விளங்கும், நமக்கு விளங்காது. நமக்கு தெரிஞ்சது he is from Nazareth. அது மாத்திரம் அல்ல, கிறிஸ்து பிரியமானவர்களே, ஒரு மனிதனை நிராகரிப்பதற்கும் அவனை மட்ட தட்டுவதற்கும் இவன் முக்கியம் இல்ல, இவன் எதுக்குமே உதவ மாட்டான், இவன் தேவையில்லாதவன் அப்படின்னு சொல்றதுதான் என்ன? ஜீசஸ் வாஸ் நசரேன், அவர் நசரேயன் இந்த மொழிபெயர்ப்புல. அப்ப இயேசு கிறிஸ்துவ பத்தி இவரை இந்த ஜனங்கள் இப்படி சொல்லுவார்கள் என்று எங்கே எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, எஸ், தீர்க்க தரிசனம் உண்டு. ஐசாயா 53:3, ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இயேசு என்ன செய்யப்பட்டாராம்? அசட்டை பண்ணப்பட்டார். நடந்ததா? நடந்தது. அப்ப இந்த வசனத்திற்கு அவர்கள் கொடுத்த வழக்க சொல் என்ன? He was Nazarene. அவர் நசரேயன். அப்போ அந்த வார்த்தை மத்தேயு 23 அப்படியாகவே இங்க அப்படியே சேம் காப்பி பண்ணி எழுதப்படல. ஆனா அநேக தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாடுல சொன்னது அப்படியே வார்த்தையின்படி புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்குது, உண்மை. ஆனால் எல்லாமே சொல்லப்படவில்லை. சில காரியங்கள் அதான் இந்த மொழியின் பயன்பாடு ரொம்ப முக்கியம், சரித்திர கலாச்சாரம் ரொம்ப முக்கியம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ மத்தேயு 2:23 நிறைவேறினதா இயேசுவின் வாழ்க்கையில? ஆம், நிறைவேறினது. இயேசு கிறிஸ்து நிராகரிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்பட்டார்? அவர் கணக்கெடுக்கவே படல, இவர் முக்கியம் இல்லை என்று என்ன செய்யப்பட்டார்? ஒதுக்கப்பட்டார். தீர்க்க தரிசனம் நிறைவேறினதா? நிறைவேறினது. அப்படி என்றால் கிறிஸ்துவை போல மாறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாமும் நசரேனா மாறணுமா இல்லையா? நம்ம வாழ்க்கையிலும் நாமும் நசரேயன் எனப்படணுமா படக்கூடாதா? புரியுதா? என்ன கொண்டு வரேன்னு புரியுதா? ஆவியானவர் என்ன பேசி கொண்டு இருக்கிறார் புரியுதா? இயேசுவை போல மாறணும் அப்படின்னா அவர் மகத்துவங்கள் மாத்திரம் அல்ல, அவர் அவமதிக்கப்பட்டது போல ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அந்த காரியம் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். ஆமென். நாமும் நிராகரிக்கப்படுவோம். நான் கிறிஸ்துவ போல மாறுகிறேனா என்று நான் எப்படி அறிவேன்? நான் எப்படி எனக்கு இதை நான் கண்டு கொள்ளுவேன்? என்கிட்ட மாற்றம் பாடி பில்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, வெயிட்லாம் அடிப்பாங்க, ஓகே, என்னென்னலாம் செய்வாங்க தெரில. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? ஜிம்முக்கு போன அனுபவம் இருக்கா? ஓகே, வேற வேற யாரு ஜிம் பாடி இருக்காங்க சொல்லுங்க. யாராவது இங்க ஜஸ்டஸ் இல்ல, ஜிம் அடிக்கிறாங்க தானே? நான் போறது சரிங்க, நான் ஜிம் போறது ஓகே, என்கிட்ட சேஞ்சஸ் இருக்குது. அவங்க எப்படி தெரியும் உங்களுக்கு? உணர்ந்து கொள்வாங்களா? ஓ, நான் உடம்பு நல்லா இருந்துச்சுன்னு உணர்ந்து கொள்வாங்களா? அல்லது வேற என்ன செய்வாங்க? எப்படி பார்ப்பாங்க? இப்படி பார்த்துக்குவாங்களா? கண்ணாடியில பார்க்கணும். அப்ப நான் கிறிஸ்துவோட மாறுறேனா? எப்படி பார்த்து தெரிந்து கொள்றது நான் மாறி இருக்கேனா இல்லையான்னு? அதுல ஒன்று
ஒரு ஒரு செக்லிஸ்ட். ஒன்று என்னன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் நான் அவமதிக்கப்படுகிறேனா? என் குடும்பத்தில் இது நடக்குதா? நண்பர்கள் மத்தியில் நடக்குதா? வேலை செய்யற இடத்துல நடக்குதா? வியாபார செய்யறதுல நடக்குதா? ஹல்லேலூயா, நாம் வளர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அவரை போலவே மாற்றுகிறார். கர்த்தர் உலகத்துக்கு வந்து நமக்கு ஒரு ரோல் மாடல், நமக்கு அவர் ஒரு வாழ்க்கையை செய்கையை செய்து விட்டு போனார். நாம் அவமதிக்கப்படுகிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலக பிரகாரம் நாம் வளர்ந்திருக்கல. எஸ், ஆமா, உலக பிரகாரம் நான் வல்லவன் அல்ல. உலக பிரகாரம் நான் ஐஸ்வர்யவான் அல்ல. உலக பிரகாரம் நான் பதவி, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய குடும்பம், என்னுடைய இனம், என்னுடைய ஜாதி இல்லை. ஹல்லேலூயா. இட்ஸ் ஓகே, பட் ஐ அம் லைக் ஜீசஸ். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் நசரேயன் எனப்பட்டார். நாமும் நசரேயன் எனப்படுவோம். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு டிரான்ஸ்ஃபார்ம்ட் as நசரேயன். நசரேயனாக உருமாற்றம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். ஏன் இயேசு கிறிஸ்து, நான் இது பேக்கப் கொடுக்கணுமா இல்லையா? என்ன சொல்றீங்க? இயேசு அவமானப்பட்டாரா? நசரேயர்களுக்கு அவர்களை குறித்து நல்ல அபிப்பிராயம் இல்லையா? அப்படி என்றால் யோவான் 1 45 வசனம். யோவான் 1, John chapter 1 verse 45. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவைகளை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்துரனுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமோ என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பாருங்க, அந்த நாட்களிலே நசரத்திலிருந்து வருகிறது எதுவுமே உருப்படி இல்லை. அப்படிதான். நசரத்திலிருந்து ஒரு நன்மையா? நசரத்திலிருந்து ஒரு டீச்சர் வந்தாங்களா? அங்க எப்படி டீச்சர் வர முடியும்? அது உருப்படாத டவுன் ஆச்சு, பட்டணமாச்சு, கிராமமாச்சு. நசரத்திலிருந்து ஒரு டாக்டரா? இம்பாசிபிள். நசரத்திலிருந்து ஒரு தலைவரா? நசரத்திலிருந்து ஒரு லாயரா? முடியாத. அது எதுக்கும் உதவாத ஒரு கிராமம். அதுதான் நத்தானியேல் சொல்றார். என்ன சொல்கிறார்? நசரத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ? புரியுதா? இப்ப முழு உலகத்திலும், கர்த்தருடைய பார்வையில முழு உலகத்திலும், விசேஷமாக உலகத்திலே இஸ்ரவேல், முழு இஸ்ரவேலிலும் ஒரு ஆக தரம் குறைவான ஒரு இடம் உண்டு என்றால் அது என்ன? நசரேத். கர்த்தர் தேர்ந்தெடுத்தது அது. ஆமென். கர்த்தர் தேர்ந்தெடுத்த இடம் மகா பாபிலோன் அல்ல, மகா எருசலேம் அல்ல. இப்ப என்ன, தி ஹையஸ்ட் என்ன ஒரு நல்ல ஒரு டவுன் என்ன சொல்லுவீங்க உலகத்துல? துபாய். வேற வாஷிங்டன், நியூயார்க், ஸ்வீடனா, சுவிட்சர்லாந்து, சிக்காகோ அல்லது மலேசியா, புத்ராஜயா, சைபஜயா, வேற என்ன? லக்சம்பர்க். ஓகே, வேற சொல்லலாம், என்னென்னமோ சொல்லிட்டு போகலாம் நம்ம. ஆமா இல்லையா? ஆண்டவர் சூஸ் பண்ண இடம் த லோவஸ். யாருக்குமே அது அந்த பேரை சொன்னாலே மதிப்பு இல்லை. அது மாத்திரமல்ல, அந்த பேரே அவருக்கு சூட்டப்படுமா. ஆனால் அவர் வெற்றி சிறந்தது என்ன? ஒருவராலும் ஜெயிக்க முடியாத மரணத்தை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம என்னலாம், ஐ எம் நோபடி, என்கிட்ட என்ன இருக்குது? ஐ எம் நோபடி. சமுதாயத்தில் ஐ எம் நத்திங்.
நான் யாருக்குமே ஐம் நாட் யூஸ்ஃபுல் டு எனிபடி. வெற்றி நிச்சயம். ஆமென். தன்னை தாழ்த்துகிறவன். கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலே இந்த ஒரு நிலை வரும். இது வாக்கு தத்தம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுனா உண்டு. நசரீனாக நாம் மாற்றப்படுவோமா? மாற்றப்படுவோம். வேதம் சொல்லுகிறது நாம் அவரை போல மாற்றப்படணும்னா ஃபுல் பேக்கேஜ். ஏதோ ஒரு நல்ல காரியத்தை மட்டும் எடுத்து அதை போல மாறுகிறது அல்ல. இயேசு கடந்து போன சகலத்திலும் நமக்கு என்ன இருக்குது? அவரை போல மாறணும். அது நமக்கு நியமிக்கப்பட்டது. அப்போ கிறிஸ்து தாழ்மையில வந்து பிறந்தார், தாழ்மையில வளர்ந்தார், ஆனால் அவர் வெற்றி சிறந்தார். நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை அப்படி போலாம். ஐ எம் குட் ஃபார் நத்திங். என்னை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க, என்னை உதாசீனப்படுத்துறாங்க, எனக்கு பட்ட பெயரை வச்சுட்டாங்க, இவன் எதுக்கும் உதவாதவன். கர்த்தர் மாற்றுவார். ஆமென். சூழ்நிலை மாறும். எப்பெல்லாம் மாறும்? எப்படி மாறும்னா, பரலோகத்துக்கு போய் மாத்திரம் மாறாது. மார்க் 10:30 சொல்லுகிறது, இம்மையிலும் மறுமையிலும் வாழ்கிற வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார், மறுமையில நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் கொஞ்சம் காரியத்தை பார்த்து முக்கியமான சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னொரு விளக்கமும் இருக்குது. ஐசாயா 11:1 சொல்லப்படுகிற கிளை பிரான்ச் என்ற வார்த்தைக்கு நேட்சர் என்று சொல்லப்படும் எபிரேய வார்த்தை. அதன் அடிப்படையிலே மெசாயாவுக்கு, அதாவது இரட்சகருக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர் என்ன? ஐசாயா 11:1 கிளை, பிரான்ச் அப்படி என்றும் சில விளக்கம் கொடுக்கிறார்கள். பட் இட்ஸ் நாட் ஃபேமஸ் இனஃப். அது ரொம்ப ஃபேமஸ் இல்லை. இன்னொரு காரியம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம், இவ்வளவு நான் பேசினேன் இல்லையா, இதுக்கு வேதத்தின் இன்னொரு சாட்சியம் உங்களுக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆதி திருச்சபை கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு என்ன பேர் வழங்கினது? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன பேர் வழங்குச்சு? உலகம் அந்தியோகா பட்டணத்துல என்ன பேரு? கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இது உலகம் கொடுத்த பெயர். யூதர்கள் என்ன பெயர் கொடுத்திருந்தாங்க இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களுக்கு? பார்ப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 5வது வசனம். என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயருடைய மத பேதத்திற்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு வைத்த பெயர் என்ன தெரியுமா? நசரேயருடைய மதம். கிறிஸ்தவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்களுக்கு யூதர்கள் வைத்த பெயர் என்ன? இவர்கள் நசரேயன்கள். என்னது? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் ஏன் கிறிஸ்தவர்களுக்கு நசரேயன் பெயர் வச்சாங்கன்னா, அவங்க கிறிஸ்தவங்களை எப்படி பார்த்தார்கள் என்றால், என்னது, இவர்கள் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தம் உள்ள யூத கலகம் எழுப்புகிறவர்களாகவும் இருந்தவர்களாம். கொள்ளை நோய், பெண்டமிக். அவங்கள பார்த்தா, கோவிட்டை பார்த்து எப்படிலாம் ஓடி ஒளிஞ்சோம் நினைச்சு பார்த்தா சிரிப்பு வருது. இப்ப எப்படிலாம் ஓடி ஒளிஞ்சோம். ஆமா இல்லையா? உலகமே ஓடி ஒளிஞ்சிச்சு. இப்ப கிறிஸ்தவனை பார்த்து உலகம் ஓடி ஒளியும். ஏன்னா உலகம் அவனை பார்க்கறது எப்படி? கொள்ளை நோய். அதுக்கு என்ன பேர் கொடுத்திருந்தாங்க? நசரேயர்கள். அப்ப நாமும் இப்படி மாறணும், நசரேயனா மாறணும். ஹல்லேலூயா. அதுதான் சரியான வளர்ச்சி. ஆமென். இது எனக்கு இல்லைங்க, என்ன சொல்றீங்க, எனக்கு அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் மாறல, நம்ம இன்னும் வளரல. ஹல்லேலூயா. சரி, இன்னும் தொடர்ந்து போவோம். சரித்திரத்திலும் கிறிஸ்தவர்களுக்கு யூதர்கள் கொடுத்த பெயர்
நசரேன் என்று சரித்திர குறிப்பு உண்டு. நீங்கள் கூகுள்ல தேடி பாருங்க. சரி, இப்போ நம்ம என்ன செய்யறோம்? இதுல நமக்கு என்ன நன்மை? இதுல தேவ ராஜ்யத்துக்கு என்ன நன்மை? நாம் நசரேனாக மாறுகிறதுனால தேவ ராஜ்யத்துல நமக்கு என்ன நன்மை, அல்லது தேவ ராஜ்யத்திற்கு என்ன நன்மை? அப்படி என்றால் கிறிஸ்து பிரியமானவர்களே, தேவ ராஜ்யத்திலே நாம் கனி கொடுக்கிற உலகம் மாறும். தேவ ராஜ்யம் வளரும். கர்த்தருடைய சபை நிரம்பும். ஆத்தும அறுவடை நடக்கும். நடக்குமா? ஒரு நசரேயன் இயேசு கிறிஸ்துவினாலே உலகம் மாறினது, மரணம் ஜெயிக்கப்பட்டது என்றால் நம்முடைய வளர்ச்சி, நசரேனான வளர்ச்சி அநேகருடைய ஜீவனை தப்பி காக்கும். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறீர்கள் அப்படி என்றால், இதுதான் நம்ம முடிந்த வெள்ளிக்கிழமை நம்ம கற்றுக்கொண்ட காரியம். என்ன? இந்த சுபாவம் நமக்குள்ளாக வர வேண்டும். என்ன சுபாவம்? மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளாக வர வேண்டும். இப்ப பாருங்க, ஒரு முக்கியமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். எபேசியர் 2:20 திருப்புங்க. இந்த மன்னிக்கிற சுபாவத்துக்கு போவதற்கு முன்பதாக அதனோட ஒரு அஸ்திபாரத்தை நாம் பார்ப்போம். எபேசியர் 2:20. எபேசியர் 2:20. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து கல், பாறை. சரியா? இப்ப நமக்கு அதை கொஞ்சம் புரிந்து கொள்ள கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம கட்டடம், நம்மளுடைய வீடுகள் கட்டப்படுறதெல்லாம் பாறையின் மேல் அல்ல. நம்முடைய மண் வேற. நமக்கு செம்மண் இருக்குது. அதை தோண்டி அது கீழே களிமண் இருக்கும். அதுல ஃபவுண்டேஷன் அடிச்சு அது மேல என்ன செய்யறாங்க? கட்டடம் கட்டுறாங்க. ஆனா அந்த பகுதிகளிலே பாறை தோன்ற இடத்துலலாம் பாறைகள் இருக்கும். அந்த மண் ரொம்ப இருக்காது. பாலை நிலங்கள். அத இந்த ஃபிக் ட்ரீ இருக்கு இல்லையா? ஃபிக் ட்ரீ அல்ல, ஒலிவ மரம், ஆலிவ் ட்ரீ. அதோடைய மேன்மை என்னன்னு சொன்னா, அது நிறைய மண் தேவையில்லை. அதனாலதான் அந்த பிரதேசங்கள்ல ஒலிவ மரம் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அது கொஞ்சம் தண்ணீர், அதுக்கு அந்த மண்ணுக்கு கீழே பாறை இருந்தாலும் அது வளர்ந்துடும். சரியா? அதோடைய மேன்மை. ஓகே. அப்ப அங்க கட்டடங்கள்லாம் எங்க கட்டப்படும் என்றால் பாறையின் மேல் அஸ்திபாரம் போடுவாங்க. ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா? ஃபவுண்டேஷன் நம்ம பார்த்துருக்கிறோம். கீழே ஃபைனிங் அடிப்பாங்க. அதெல்லாம் அங்க எப்படி போடப்படும்? பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு அஸ்திபாரத்தின் மேலே கட்டடம் கட்டப்படும். அப்போ இங்க வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தான் பாறை, கல்லு. அவர் மேல அஸ்திபாரமாக இருக்கிறது அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் உபதேசிக்கிறவர்கள். அவர்கள் மேலே நம்முடைய விசுவாசம் கட்டப்பட்டு இருக்கிறதாம். நாம் அவருக்கு மேல கட்டப்பட்டு இருக்கிறோம். இதோ வேதத்தை வாசிக்கிறோம் இல்லையா? இதுதான் நம்முடைய அஸ்திபாரம். சரியா? இதை நல்லா விளங்கிக்கிறீங்களா? அடுத்த பாயிண்ட் போறேன். ஓகே, சரி. இப்போ நமக்கு தெரியும், கிறிஸ்தவம் என்றால் தெரியும், விசுவாசம் என்றால் தெரியும், இயேசு என்றால் தெரியும், ரட்சிப்பு என்றால் தெரியும், கர்த்தர் வரப்போகிறார் என்றால் தெரியும், உபதேசம் தெரியும், எல்லாம் தெரியும். திஸ் இஸ் கிறிஸ்டியானிட்டி, we know. ஆனா வெளி உலகத்தில் உள்ளவங்களுக்கு கிறிஸ்தவம் என்றால் தெரியுமா? இப்ப இந்த வாரத்துல இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி என்னுடைய செகண்டரி ஸ்கூல்ல ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணும்போதே நாங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னுக்கு அதில் நான் என்னுடைய நண்பர் ஒரு பேரை சொல்லி, என்ன ஆனது, இவர் எங்கே இருக்கிறாரு தகவலுக்கு யாருக்குமே தகவல் தெரியல. அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி இந்த வாரத்தில் அந்த நபரை குரூப்பில் போட்டாங்க. அப்போ நான் அவரை கால் பண்ணி பேசினேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நல்ல நண்பர் அவர். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நான் கேள்விப்பட்டேன் நீ ஃபாதர் ஆகிட்ட அப்படின்னு. நான் சொன்னேன், ஃபாதர் இல்லை, நான் பாஸ்டர் ஆகிட்டேன். அப்போ அவர் கேட்டார், அப்போனா நீ செனன் சர்ச்சுக்கு வருவியா அப்படின்னு.
ஏன்னா அவர் பினாங்கில் இருக்கார். பினாங்கில் சென்னைன் சர்ச் தான் ஃபேமஸ். அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் இங்கே பாட்கிளைங்கில் இருந்த சென்னைன் சர்ச்சில் தான் முன்னே இருந்தேன், நல்லா அங்கே தான் வளர்ந்ததெல்லாம், ஆனால் இப்போ நான் அதுலேயே வெளியாயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்றால், வெளி உலகத்தில் உள்ளவங்களுக்கு கிறிஸ்தவம் என்றால் அவர்களுக்கு என்னன்னு தெரியாது. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது கேத்தலிக் சர்ச் தான், மத மேரிய தெரியும். ரொம்ப பேருக்கு இயேசுவையும் தெரியாது. வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு நாங்கள் போயிருந்தப்ப, வேளாங்கண்ணி கோயில் சர்ச் பெரிய, அது ஒரு டூரிஸ்ட் சென்டர். அதோடு ஒட்டி நிறைய அந்த பீச் ஓரத்தில் நிறைய கடைகள், சின்ன 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 கடைகளும் நிறைய கடைகள், எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பேர் அங்கே வந்து வேலை செய்வாங்க. அப்போ அந்த சர்ச்லேருந்து இப்படி கீழே இறங்கி, இதான் பில்டிங் வச்சுக்கிங்களேன், 3 தண்டல் இருக்குல்ல, அங்கே தான் கடை ஆரம்பிக்குது. என்னென்ன கடைகள், அந்த வளைவி என்னென்னமோ போட்டு விற்பாங்க. நான் போகும்போது ஒரு சில கடைகளில் அங்கே வேலை செஞ்ச பையன்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு இயேசுவை தெரியுமா அப்படின்னு. தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஏசுயா, ஏசு கிறிஸ்து உனக்கு தெரியுமா தெரியாதா? யாருங்க எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. மேரி மாதா தெரியுமா? தெரியும். அந்த சிலையில் அவங்க தூக்கி வச்சிருக்காங்களே ஒரு குழந்தை, அவரை தெரியுமா? தெரியாது. அப்போ உலகத்திற்கு கிறிஸ்தவம் என்றால் என்னன்னு தெரியாது. ஓகே, சரி. இப்ப எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு தெரிந்த கிறிஸ்தவம் யார் தெரியுமா? நம்ம தான். அவர்களுக்கு ஒரு கிறிஸ்தவம் காணப்பட வேண்டும். அந்த கிறிஸ்துவத்துக்கு அஸ்திபாரம் நானும் நீங்களும். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நான் தனி மனிதன் அல்ல. எனக்கு கொடுக்கப்பட்ட பெயரை கிறிஸ்தவன், கிறிஸ்து உடையவன். அப்போ நான் கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏந்தி இருக்கிற ஒரு பொறுப்புடைய அஸ்திபாரம். ஒரு கட்டடத்திலே அஸ்திபாரம் ஆடிருச்சுன்னா கட்டடம் என்ன ஆகும்? கொலாப்ஸ். So dear brothers and sisters in Christ, கிறிஸ்து பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. தேவ ராஜ்யம் கிறிஸ்தவத்துக்கு நாம் அஸ்திபாரம். நம்முடைய ஜீவியம் சரியா இல்லையோ கிறிஸ்தவம் கொலாப்ஸ் பண்ணும். நமக்கு தெரிஞ்ச சொற்கள்ல, ஓ இவ்வளவுதானா கிறிஸ்தவன்? நம்ம சரியா இருந்தோம் என்று சொன்னார், நானும் நீங்கள் நசரேயனாகிய மாறினோம் என்று சொன்னார், கிறிஸ்துவத்தினுடைய வலிமை will be very strong. தேவராஜ்யம் கட்டப்படும். அநேக கர்த்தர்களாக வருவார்கள். சுவிசேஷம் கூட்டமா காசெல்லாம் செலவு பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப செய்யவும் முடியாது. சுவிசேஷம் கூட்டம் சொல்லி போனா முழுக்க முழுக்க கிறிஸ்தவங்க தாங்க இருப்பாங்க. அவிவிசுவாசிகள் வருகிறது இல்லை. மதமாற்ற கூட்டம் என்று சொல்லி என்ன ஆயிடுச்சு, வரமாட்டாங்க. ஆனா தேவ ராஜ்யத்தை கட்ட முடியும் என்று சொன்னால் நானும் நீங்களும் அஸ்திபாரம். என்னுடைய நண்பனுக்கு நான் தான் கிறிஸ்துவத்தின் அஸ்திபாரம். இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஷோ ஜீசஸ் டு ஹிம். அவன் இயேசு கிறிஸ்துவ என்னல பார்க்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சிறு பிள்ளைகளை போல மாறினால் என் நிமித்தம் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். கஷ்டமா? கிறிஸ்துவை அறியாதவனிடம் நாம் போய் கிறிஸ்துவை கொடுக்கிறது கஷ்டமா? நம்ம கிறிஸ்துவ தான் எப்பொழுதும் வேதத்தை தான் கொடுக்க பார்க்கிறோம், நம்ம கொடுக்கறது இல்லை. ஒரு அவிவிசுவாசி முதல் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. ஆக்சுவலி அது இன்னும் ஆழமான சப்ஜெக்ட், தெரியல, அப்படியே வந்துருச்சு, ஸ்லிப்பாகி வந்துருச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம்.
ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, என்னுடைய அஸ்திபாரம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவியம், என்னுடைய டிரான்ஸ்பர்மேஷன், என்னுடைய உருமாற்றம் கிறிஸ்துவ போல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ போல வல்லமை, கிறிஸ்துவ போல கிருபை, கிறிஸ்துவ போல அன்பு, இதுக்கும் மேலாக நானும் ஒரு நசரேயனாக மாற வேண்டும். என்னுடைய வெற்றிகரமான ஜீவியம் தேவ ராஜ்யத்திலே கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். நான் விழுந்தேன் என்றால் கிறிஸ்துவத்தினுடைய வீழ்ச்சிக்கு நான் காரணம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ஒரு பொறுப்பு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்து பிரியமானவர்களே, பாஸ்டர் கையில் கொடுக்கறது முன்னுக்கு நம்ம ஒன்று செய்ய போகிறோம். மாற்றம் எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்றால் எனக்குள்ளாக ஆரம்பிக்க வேண்டும். எனக்குள்ளாக மாற்றம் எங்கே ஆரம்பிக்க வேண்டும்? முதல்ல சபையில ஆரம்பிக்கணும். சில பேர் சொல்றீங்க, நான் கிறிஸ்துவ போல மாற எனக்கு வேண்டும். எஸ், எனக்கு ஆசையா இருக்குது. ஆமே, நான் கிறிஸ்துவ போல மாறணுங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இங்கதான் ஆரம்பம். இன்னைக்கு நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் செய்வோம். என்ன? எல்லாரும் எழுந்து நின்று நம்ம என்ன செய்ய போகிறோம்? கொஞ்ச நேரம் அப்படியே மன வருந்துவோம். ஆண்டவரே, நான் எங்க உம்மை பிரதிபலிக்க தவறினேன்? கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை நான் எங்க பிரதிபலிக்க தவறினேன்? இதை நாம் முதலால இங்க செய்வோம். வெள்ளிக்கிழமை நாம் தியானித்த அந்த தலைப்பின் அடிப்படையிலே மன்னிப்பு. ஒருவேளை நான் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், நான் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், நான் காயப்பட்டிருக்கலாம். கிறிஸ்தவர்கள் அநேக காரியங்கள்ல பல சவால்களிலே நல்லா ஸ்டெடியா நிற்பாங்க. என்னென்ன சவால்களில் ஸ்டெடியா நிற்க முடியும் அப்படி என்றால், நோய் வந்தாலும் we can be strong. கர்த்தர் சுகம் கொடுப்பார். எஸ், ஹல்லேலூயா. பொருளாதார நெருக்கடி, எஸ், ஹல்லேலூயா, கர்த்தர் நிற்கிறார். அல்லது நம்ம குடியிருக்கிற வீடோ, நம்முடைய வாகனமோ, நம்முடைய ஏதேனும் சொந்தமான பொருள் நம்மளை விட்டு கைவிட்டு போகுதா? இட்ஸ் ஓகே, நெவர் மைண்ட், கர்த்தர் கொடுப்பார். ஆனா எந்த இடத்துல பலவீனமா இருப்போம் என்று சொன்னால், என்னை குறித்து ஏதேனும் ஒரு வார்த்தை, அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா நம்ம உடைஞ்சிருவோம். நம்முடைய பர்சனல், நம்முடைய சுயத்தை குறித்து யாராவது என்ன சொல்லிட்டோம், ஏதாச்சும் நம்ம கேள்விப்பட்டோமோ, அல்லது நம்மளை பார்த்து ஒரு மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டாங்களோ, நம்ம விசாரிக்கலையோ, நம்மளை பார்த்து சிரிக்கலையோ, ஏன் அவர் என்ன இன்னைக்கு பார்க்கல, ஏன் என்னை பார்த்துட்டு அவர் போனாரு, உண்டா இல்லையா? ரொம்ப சென்சிட்டிவா இருப்போம் கிறிஸ்தவர்கள். நான் அதுக்கு காரணமா இருக்கலாம், அல்லது பிறர் எனக்கு காரணமா இருக்கலாம். இது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. யார் அப்படி சொல்ல முடியுங்களா? நான் சொல்றேன். சிறு பிள்ளைங்க இருக்கிறாங்களே, இவங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. இப்ப அடிச்சுக்குவாங்க, அடுத்த நிமிஷம் குடிக்குவாங்க. அதனால ஆண்டவர் சொன்னாரு, சிறு பிள்ளைகளை போய் மாறணும். அப்ப இதோ கர்த்தருக்கு பயந்து நிற்கிற நான் முதல் கணம், நான் இங்க இருக்கிற எல்லாரிடமும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஒருவேளை என்னுடைய வார்த்தை, என்னுடைய செயல், அல்லது சிலர் நினைக்கலாம் என்னை இவர் கவனிக்கல, என்னை சந்திக்கல அப்படி என்று நினைத்தாலும், நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, நான் மன்னிங்க. சற்று நேரம், 1 நிமிடம் 2 நிமிடம் நம்ம கண்கள் மூடி நம்ம ஆண்டவரிடம் நம் மன்னிப்பு கேட்டு, கருத்தாய், ரொம்ப கேர்ஃபுல்லாக, சீரியஸாக, அழுக வந்துச்சுன்னா தாராளமாக அழுது தீர்த்துருங்க. சபையில் நம்ம ஒருவருக்கு சமாதானம் செய்ய போகிறோம், ஒருவருக்கு நம்ம ஒப்புரவாக போகிறோம். சபையில் ஒரு மாற்றம் வேண்டும், சபையிலே ஒரு சுத்திகரிப்பு வேண்டும். இயேசு கிறிஸ்து 8 வயதிலே விருத்த சேதனம் செய்ய போனதுக்கு நாம் வாசித்தோம். என்னது? யூதர்களுடைய சுத்திகரிப்பின் சடங்கு என்று போட்டிருக்கிறது.
நம்ம கிறிஸ்துவ விசுவாசத்துல சுத்திகரிப்பு வேண்டும். இதனால கர்த்தர் நம்ம சுத்திகரிப்பாராக. எகெயின் apologize, நான் மன்னிப்பு கேட்கிறேன். மனதார யாருடைய மனதை புண்படுத்தி இருந்தாலும், யாராவது உதாசீனப்படுத்தி இருந்தாலும் என்னை மன்னிங்க, கர்த்தர் மன்னிப்பாராக. கண்களை மூடி. நல்லா ஆண்டவரே, கர்த்தர் இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ராஜா, அந்த நாளில் கர்த்தரை போல மாற, நசரேயனாக மாற, ஆண்டவரே என்னை உதாசீனப்படுத்தினவர்களை நான் மன்னிக்கிறேன். என் இருதயத்தை காயப்படுத்தினவர்களை நான் மன்னிக்கிறேன். இந்த வாய்ப்பு கர்த்தர் சபையில கொடுத்து நாங்கள் ஒருவர் ஆண்டவரே இந்த நாளில் ஒப்புரவாகிற நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, என்னுடைய சொற்கள், என்னுடைய செயல்கள் பிறரை காயப்படுத்தினது தகப்பன் என்னை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் யாவரையும் கர்த்தர் மன்னியும் ஆண்டவரே. பிதாவே, இந்த ஒரு விசை சிலுவையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் தெரியாமல் செய்கிற குற்றத்தை இயேசு மன்னித்தது போல நாங்களும் மன்னிக்கிறோம். ஒருவேளை நான் செய்தது உண்மையிலேயே தவறுதான், அப்படி என்றால் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் என்னை மன்னிங்க. கர்த்தர் இந்த நாளை இறங்கும் ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் சபையில செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய அன்பு, தூய்மையான அன்பு ஒவ்வொருடைய இருதயத்திலும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அன்பு ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருபுறமும் கூர்மையான பட்டயம் என்ற வார்த்தையினாலே அன்பு பிளக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. இருதயம் பிளக்கப்பட்டு அன்பு ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. நாங்கள் மன வருந்துகிறோம் ஆண்டவரே, கட்டுகள் உடைப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதோ எங்களுடைய ஈகோ விலகட்டும், மறிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதோ கிறிஸ்துவுக்குள் மறித்தேன் என்ற வேத வசனம், ஏதோ என்னுடைய ஈகோ மறிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, நாங்கள் மனதார சபையில் உள்ள பிள்ளைகளுடைய இருதயத்தை ஈகோ விலகட்டும். இப்பொழுது நாங்கள் மனதார எல்லாரும் ஒருவருக்கொருவர் ஒரு குடும்பமாய் கர்த்தர் கூட்டி சேர்த்த இந்த சபையிலே இப்பொழுது நாங்கள் ஒப்புரவாகிற ஒரு விசேஷ ஆவியின் அபிஷேகம் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்ப ஒருவருக்கொருவர் தாராளமாய் போங்க, எல்லாத்திலையும் ஒப்புரவாகுங்க. எதுவுமே மனசுல வச்சுக்க வேணாம். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். டைம் இருக்குது, ப்ளீஸ் கோ. யோசிக்காதீங்க. ஒருவருக்கொருவர் தாராளமா போய் மன்னிப்பு கேட்போம், ஒப்புரவாவோம், மனதார ஒப்புரவாவோம். கர்த்தர் அற்புதம் செய்வார்.